டின்னர் பண்ணலாமா? மாவு ஆட்டினா நாள் கண்டிப்பாக இட்லி பண்ணிடுவேன். ஸோ டின்னருக்கு இட்லி தான். சைட் டிஷ் மட்டும் இதுவரை நான் ட்ரை பண்ணாத ஒரு டிஷ். சாம்பாருக்கு கீழே குருமாக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை, இந்த கும்பகோணம் கடப்பா தான். நான் வெஜிடேரியனாக இருந்து வெஜிடேரியனாக மாறினா யாரோ தான் இதை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டேஸ்ட் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கிங்னா என்னன்னே எனக்கு தெரியாது. சாம்பார் இதில் பண்ணுவாங்க, கடலைப்பருப்பும் துவரம்பருப்பையும் ஒன்றா வச்சா வித்தியாசம் தெரியாது, சீரகம் சோம்பு எது வித்தியாசம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான்லாம் புதுசு புதுசாலாம் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியலை. ஆக்சுவலி குக்கிங் ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில். அது நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் வெளியூர் வெளிநாடு அப்படின்னா போகிறாங்க. ஸோ குக்கிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஊர் சமையலை நீங்கள் மிஸ் பண்ணவும் மாட்டீங்க. உங்கள் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகவே ஆகாது. இந்த டிஷ்க்கு பருப்பையும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படினாலும் ஒன்றா தான் வேக போகுது, அதுக்கு சட்டிலே வேக வச்சிருவோம்னு சொல்லி வடசட்டிலே வேக வச்சிட்டேன். இந்த கும்பகோணம் கடப்பாவுமே டேஸ்ட் வித்தியாசமாக இருந்தது. நம்ம தாளிக்க போடுற இந்த பட்டை கிராம்பு வாசம்லாம் கூட நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர்லாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எந்த டிஷ் நான் யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணாலும் சரி, அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த டிஷ்ஷுமே அப்படிதான். தேங்காய் அரைக்கும் போது போட்ட பச்சை மிளகா காரம் சுத்தமாகவே பத்தலை. அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியெல்லாம் போட்டு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணேன். குருமாவையும் சாம்பாரையும் தனித்தனியாக பண்ணிட்டு நம்ம ஒன்றா ஊற்றி சுட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எப்போவுமே சாம்பார் சட்னின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.